வணக்கம் மக்களே. மூடு பனிக்காடு அத்தியாயம் 2. அக்கா, உனக்கு இது வித்தியாசமா இல்லையா? சுஜி இப்படி கேட்கும்போதே அவ குரல்ல ஒரு சின்ன நடுக்கம் பெரியுது. சுத்தி இருக்கிற அந்த வெறிச்சோடிய தெருக்கள், பூட்டி இருக்கிற வீடுகள், அப்புறம் அந்த ஊரோட நிசப்தம், இதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயத்தை உண்டாக்குது. லாவண்யா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சுஜி பாக்குற அதே திசையில பாக்குறா. எதுடி அப்படின்னு கேக்குறா. கவனிச்சியாக்கா, ரோட்ல ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்ல, ஏதோ கைவிடப்பட்ட ஊர் மாதிரி இருக்குது. சுஜி சொன்ன உடனே லாவண்யாவுக்கு ஒரு குறும்புத்தனம் வந்துடுச்சு. ஒருவேளை நிஜமாவே கைவிடப்பட்ட ஊரா இருக்குமோ, பேய் பிசாஸ் ஏதாவது இருந்து அது தெரியாம நாம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு லாவண்யா கிண்டலா சொல்ல சுஜி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ கண்ணுல பயம் அப்பிக்குச்சு. லாவண்யாவுக்கு சிரிப்பு தாங்கல. சுஜியோட கைய மெதுவா தட்டி கொடுத்து, சும்மா உன்னை கலாய்க்கிறேன் சுஜி, இங்க பேய் பிசாஸ் எல்லாம் ஒன்னும் இருக்காது, இங்க இருக்கிற வீடுகள் பூட்டி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு சொல்றா. லாவண்யா சிரிச்ச உடனே சுஜிக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் மனசுல இருந்த அந்த இறுக்கம் கொஞ்சம் குறையுது. அப்படியே பேச்ச தொடர்றா லாவண்யா. அத்தை ஏற்கனவே இந்த ஊரை பத்தி சொல்லிருக்காங்க. இது பிரிட்டிஷ் காலத்துல அவங்க மக்களுக்காக உருவாக்கின ஏரியா. அதனாலதான் வீடுகள் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லாம வெளிநாட்டு ஸ்டைல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் கை மாறி இப்போ இங்க யாரும் அவ்வளவா இல்ல, எல்லாரும் வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் ஜன நடமாட்டம் கம்மி. அப்போ இங்க நாம மட்டும்தான் இருக்க போறோமா? சுஜி திரும்பவும் அந்த அச்சத்தோடவே கேக்குறா. அப்படியெல்லாம் இல்ல சுஜி, இங்க ஆட்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு லாவண்யா தைரியம் சொல்றா. ஆனா சுஜிக்கு அதுல திருப்தி இல்ல. ஆனா வீதியே வெறிச்சோடி இருக்குதே. லாவண்யா புன்னகைச்சுக்கிட்டே சொல்றா. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தாண்டி. உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு படிக்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சிட்டி சத்தம் எதுவுமே உன் கவனத்தை சிதறடிக்காது. நம்ம வீடு பிடிக்கலனா கூட நீ ஊருக்குள்ள என்ன வேணும்னாலும் உட்காந்து படிக்கலாம். ஏன்னா ஊரே காலியா தானே இருக்கு, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. லாவண்யா இப்படி சமாதானம் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவ முதுகுக்கு பின்னாடி ஒரு கனத்த குரல் கேக்குது. யார் நீங்க? அந்த ஊரோட அமைதியையே கிழிச்சிடுச்சு அந்த சத்தம். 3 பேரும் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா வெள்ளை சீருடையில ஒரு வயதான பாதிரியார் நிக்கிறாரு. முகம் முழுக்க சுருக்கங்கள், ஆனா கண்ணுல ஒரு தீர்க்கமான பார்வை, கையில ஒரு மரக்குறுக்கு சின்னம். சபரி மெதுவா புன்னகைச்சுக்கிட்டே அவர் பக்கத்துல போய், வணக்கம் பாதர் அப்படின்னு ஒரு மரியாதையோட சொல்றான். கையில இருந்த ஒரு காகிதத்தை காட்டி, நாங்க இந்த ஊருக்கு புதுசு, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஆனா பாதர் கையில இருந்த அந்த மரக்குறுக்கு சின்னத்தை பார்த்த உடனே சபரிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தயக்கம். பாதர் அவங்க 3 பேரையும் ஒரு மாதிரி உத்து பாக்குறாரு. என்னப்பா, பிழைக்க வேற ஊரா? இல்ல, இங்கேயே ரொம்ப கம்மியான சனங்கள் தான் இருக்கும், இந்த ஊருக்கு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பழைய கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கிட்டு சபரி கொடுத்த விலாசத்தை பாக்குறாரு. அவர் புருவம் லேசா உயருது. இந்த வீடு புதுசா வாங்கப்பட்ட வீடாச்சே, நேத்துதான் பெயிண்டிங் வேலை முடிஞ்சது, நீங்களா இந்த வீட்டை வாங்கிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆழமான கேள்வியை கேக்குறாரு. ஆமா பாதர், என் அம்மா தான் வாங்கினாங்க, இனி நாங்க தான் இங்க தங்க போறோம். சபரி சொன்ன உடனே பாதர் முகம் கொஞ்சம் மாறுது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாங்க, நான் போற வழியில தான் உங்க வீடு இருக்கு, நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வெறிச்சோடி அந்த தெருவுல பாதர் முன்னாடி போக சபரி, லாவண்யா, சுஜி 3 பேரும் பின்னாடி போறாங்க. அவங்க காலடி சத்தம் மட்டும்தான் அந்த இடத்துல கேக்குது. சபரி மெதுவா கேக்குறான், ஏன் பாதர், இந்த ஊர் எப்போதுமே இவ்ளோ அமைதியா தான் இருக்குமா? நிதானமா சொல்றாரு. ஆரம்பத்துல வித்தியாசமா இருக்கும் தம்பி, போக போக பழகிடும். அமைதி மனசுக்கு நல்லது. உங்க பேர் என்ன? நான் சபரிஷ், இது என் மனைவி லாவண்யா, அப்புறம் அவளோட தங்கச்சி சுஜிதா. சபரி அறிமுகப்படுத்த பாதர் 3 பேரையும் பார்த்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. சந்தோஷம், இதோ இந்த வலது பக்கம் திரும்பினா 2வது வீடுதான் உங்க வீடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. பொழுது போகலன்னா சர்ச் பக்கம் வாங்க, நான் அங்கதான் இருக்கேன். பாதர் ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு. ஆனா சுஜி சற்றும் தயங்காம, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு வெடுக்குன்னு சொல்லிடுறா. சுஜி சும்மா இரு, லாவண்யா பதறி போய் அவளை அடுக்குறா. பாதர் கோவப்படாம சிரிக்கிறாரு. இருக்கட்டும்மா, சர்ச் பக்கம் வாங்கன்னு தான் சொன்னேன், சாமி கும்பிடுங்கன்னு சொல்லலையே அப்படின்னு மென்மையா சொல்லிட்டு விடை பெற்று போறாரு. பாதர் போனதும் சபரிக்கு செம கோபம். உன் தங்கச்சிக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியாதா? இப்படிதான் மத்தவங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுவாளா அப்படின்னு சீர்றான். ஆனா சுஜி எதையும் கண்டுக்காம முன்னாடி போறா. லாவண்யா சபரிய சமாதானம் செய்றா. பொறுமையா இரு சபரி, எனக்கும் அவ பேசினது பிடிக்கலதான், ஆனா என்ன செய்ய முடியும், கொஞ்ச நாள் அவளை விட்டு பிடிக்கலாம், நீ வா போகலாம். 3 பேரும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீடு பழசு மாதிரி தெரிஞ்சாலும் புதுசா பெயிண்ட் அடிச்சதுல ரொம்ப அழகா வெளிர் நீலமும் மஞ்சளுமா பளிச்சுன்னு இருக்கு. சபரியும் லாவண்யாவும் வீட்டை பாத்துட்டு இருக்கும்போது சுஜிக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம். யாரோ அவங்கள நோட்டம் விடுற மாதிரியே ஒரு உணர்வு. சுத்தி முத்தி பாக்குறா, யாரும் தெரியல. இல்ல, நம்ம தான் எதேதோ கற்பனை பண்றோம்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறா. ஆனா அவளோட உள்ளுணர்வு பொய் சொல்லல மக்களே. அதே தெருவுல இருக்கிற இன்னொரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜோடி கண்கள் அவங்கள ரகசியமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தது என்ன நடக்கும், காத்திருப்போம்.